திருச்செந்தூர் முருகர்னா என்னங்கிறது தாங்க தெரியும். ஆனா இவருக்கு யார் குருநாதர்னு கேட்டா யாருக்குமே தெரியாதுங்க. வாழ்க்கை என்ற கலையை நாங்களும் உச்சக்கட்ட வரலாறுல இப்ப நாங்க வந்திருக்கிற இடம் திருச்செந்தூர் வந்திருக்கிறோங்க. உலகத்தையே அவ்வளவு மகாரட்சகர்கள்லாம் எங்க பயணிக்கணும், எப்படி பயணிக்கணும், வாழ்க்கை கலையை எப்படி எல்லாம் உணர்த்தணும்னு நினைக்கும் பொழுது ஒரே ஒரு குருநாதர் இந்த வில் வித்தையை எல்லாம் யார் கத்துக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நவநீதர்கள்னு பெயர் சூட்டி இந்த கடல் அலை எப்படி ஓயாது இருக்கின்றதோ அதே போல எல்லோருமே தனக்குள் இருக்கின்ற மாபெரும் ரகசியம் மறுபடியும் வெளிப்படும் பொழுதெல்லாம் இந்த உலகத்துல யாருமே தன்னை உணரவில்லை, தனக்குள் இருக்கும் மாபெரும் ரகசியத்தை உணரவில்லைங்கிறதுக்கு இந்த கடல் அலை போல ஒவ்வொரு நாளும் தனக்குள் ஏற்படும் மாற்றங்களையும் சரி உணர்வுகளையும் சரி வேறுபடுத்தி காட்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்க இந்த திருச்செந்தூர்ல எதை முக்கியஸ்தம் எதை முக்கியமான விஷயம்னு சொல்ல வந்திருக்கிறோங்க. கடல் யாருக்கெல்லாம் மிக முக்கியமான விஷயமா தெரியுதோ அதில் எந்த விஷயத்த அது சீற்றமா காட்டுதோ அதை இந்த திருச்செந்தூர்ல இருக்கிற குரு முருகப்பெருமானுக்கு எடுத்து காட்டினாங்களாங்க. வள்ளல் பெருந்தகையாரு 3 ஊமைகளை சொல்லி பார்த்தாராங்க. முதல் ஊமையில தனக்குள் இருப்பது எது, இரண்டாவது ஊமையில தன்னை நிகர்நிறுத்தி காட்டுவது எது, மூன்றாவது உலகத்தையே எது ஆள்வதுன்னு காட்டணும்னு ஆசைப்பட்டாராங்க. இந்த 3 விஷயத்தையும் ஒரே ஒரு பொருளாக்கி உலகத்திற்கெல்லாம் மாபெரும் வித்திட்ட செயலா யாரெல்லாம் தன்னுள் இருக்கும் மாயைய உணர்ந்து அதிலிருந்து மறு வெளிப்படும் தன்மைக்குள் மீண்டும் வெளிப்பட்டு விட்டால் அவர்களும் இங்க மாபெரும் திருச்செந்தூர் முருகரா மாறலான்னாங்க. எல்லோருமே இந்த திருச்செந்தூர் முருகர்னா என்னங்கிறது தாங்க தெரியும். ஆனா இவருக்கு யார் குருநாதர்னு கேட்டா இன்று வரை யாருக்குமே தெரியாதுங்க. இங்கிருந்து தான் எல்லோருமே கோவிலுக்கெல்லாம் முருகர் கோவில்னா எல்லாருமே வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டா யாரெல்லாம் மறுபடியும் தன்னை நிகர்நிலை ஆக்கிக் கொள்ளணுன்ற போதெல்லாம் தனக்குள்ள இருக்கின்ற மாபெரும் ரகசியத்தை ஒரு குருவானர் உணர்த்தணும். அவர் பிறப்பின் ரகசியத்தில் இருந்து உன்னையும் உணரலாம், உனக்குள்ள இருக்கிற ரகசியத்தையும் உணரலான்றத அழகா சொல்லி கொடுத்தாராங்க. இந்த குரு திருச்செந்தூர் முருகருக்கு குருவானவர் யாருன்னு கேட்டா நீங்க நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல்ல இருக்கிற குரு நவநீதீஸ்வரர் தாங்க இவங்களுடைய குரு. அங்கிருந்து தான் வருஷம் வேலுங்கிற ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. இங்க வேல்னா என்னங்கிறது யாருக்குமே இன்னும் புலப்படவே இல்லைங்க. வேலுன்றது உண்மையான ஆத்மாவோட வடிவம் தாங்க. அந்த உயிரின் வடிவத்தை யார் ஒருவர் ஊட்டுகின்றாரோ அவரே குருனா. அப்போ இங்க திருச்செந்தூர் முருகரா இருக்கிறவருக்கு குரு யாருங்க? அதாவது நீங்க சிக்கல் சிங்காரவேலர்னு சொல்றேன் இல்லைங்களா? ஆனா சிக்கல் சிங்காரவேலர்ன்றவர் தான் தெரியும். அதற்குள்ளேயும் குரு இருக்கிறாங்க. அவர் பேர் தான் குரு நவநீதீஸ்வரன் பேருங்க. இன்று வரை நாகை மாவட்டத்துல அப்பேற்பட்ட நிலையை உருவாக்கிட்டு தன் நிலையில் இருந்து நீ மெய்நிலை மாறாது, இதுவரை நீ குடிகொண்ட எல்லா இடத்திலும் குன்றிருக்கும் இடமாய் நீ போய் மலர்வாயின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் தன் சீடர்களை அமர வச்சாராங்க. அப்படி இந்த இடத்துல கடற்கரையோரத்துல தன்னுடைய நிலையை மாறாது தனக்கான வகுப்பறையில முழு ஆங்கமமும் செய்து கொடுத்து தன்னுடைய ஆச்சரிய பீடத்தையே உரு கொடுத்ததால இந்த இடம் இன்னைக்கு வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க இடமா இருக்குங்க. எல்லாருமே எந்த கோவிலுக்கு போறான்னு கேட்டா மிக முக்கியமா திருச்செந்தூர் போறான்னு சொல்லுவாங்க. ஆனா இவருடைய குருநாதர் யாருங்கிறது இன்று வரை யாருமே கண்டுபிடிக்கலைங்க. மக்களின் மனதில் யார் இடம் பிடிக்கின்றாருங்கிறத விட இந்த உலகத்திற்கு யார் ஒருவரை நிரூபிக்க ஆசைப்படுகின்றாரோ அந்த ஆசைப்பட்ட குருநாதர் இங்கு தென்படவில்லை. சீடரை தான் குரு திருச்செந்தூர் முருகனா இருக்கிறாங்கிறதாங்க இந்த இடத்துல வெளிப்படுத்த விரும்புகிறோம். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய உச்சகட்ட சகாப்தத்தில் யாரெல்லாம் உங்களுடைய பாகுபாட்டிற்கு ஏற்ப உங்களை உணர வேண்டுமா அதே நாகை மாவட்டத்துல இன்றும் மீண்டும் ஒரு மறுபிறப்பு எடுத்து இன்று குரு தவசூதனார் என்ற பெயர்ல அவரும் பல பேருக்கு தன்னுடைய நவநீதனா எது, தனக்குள் இருக்கும் மாபெரும் விஷயம் எது, வேல் என்றால் என்ன, முருகர் என்றால் என்னங்கிற அனைத்து தத்துவங்களையும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எங்கள் குருநாதருக்காக மீண்டும் ஒரு வார்த்தையில் எங்கெல்லாம் உங்களிடம் இந்த கடலலை போல் ஓயாது எங்கள் குரல் ஒலிக்கட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.